தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு முக்கிய செய்தி. தெலுங்கானா மாநிலம் சங்கராரெட்டி மாவட்டத்தில் ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தெலுங்கானா மாநிலம் சங்கராரெட்டி மாவட்டத்தில் ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்தானது ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தீயில் கருகி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் 12க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. ரசாயன தொழிற்சாலையில் ரியாக்டர் வெடித்து பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தீயில் கருகி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 12க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த கோர சம்பவம் தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள பசமலா பகுதியில் நிகழ்ந்துள்ளது. அப்பகுதியில் சிகாச்சி கெமிக்கல்ஸ் என்ற பெயரில் ரசாயன தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று காலை வழக்கம் போல் தொழிலாளர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தொழிற்சாலையில் இருக்கும் ரியாக்டர் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து நடைபெற்ற போது அங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் சிலர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். மேலும் அதில் தொழிலாளர்களின் சிலருடைய உடல் பாகங்கள் சிதறி சுமார் 100 மீட்டர் தூரம் வரை தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்ந்து அப்பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு தொழிற்சாலை முழுவதும் பற்றி எரிய துவங்கியது. இந்த நிலையில் தொழிற்சாலையில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் பலர் தீ காயத்துடன் தொழிற்சாலையில் இருந்து ஓட்டம் பிடித்து உயிர் தப்பினர். இதுவரை 10 பேர் உயிரிழந்ததாக தெரியவந்த நிலையில் 12 பேர் படுகாயம் அடைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விபத்து பற்றிய தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் தீயணைப்பு வாகனத்தை வரவழைத்து தீயை கட்டுப்படுத்தி அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ரியாக்டர் வெடிப்பு காரணமாக உள்ளூர் பொதுமக்கள் அங்கு ஏராளமான அளவில் குவிந்து அங்கு பணியாற்றி வந்த தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரின் நிலை என்ன என்பது பற்றி அறிய காத்திருப்பதால் பெரும் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் இதனால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.